முருகன் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி என்பதை முருகர் நன்றாக அறிந்திருக்கின்றார், உணர்ந்திருக்கின்றார், தெரிந்திருக்கின்றார். ஆகவே முருக கடல் எங்கள் முதல்வரோடு கைகோர்த்து கொண்டிருக்கின்றார். எந்த சக்தியாலும் முருகரை எங்களிடமிருந்து பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. என் அப்பன் முருகன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், திராவிட மாடல் ஆட்சியின் நாயகனோடு இருக்கின்றார் என்பதற்காகத்தான் இதை ஊதி பெரிதுபடுத்த நிற்கின்றார். எலெக்ஷன் பக்கத்துல வந்துருச்சு. அதனால எனக்கு தெரிஞ்ச ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி மாசத்துல முருகர் வேஷம் போட போறாரு. ஒரு கையில வேலும் நெத்தியில பட்டை எடுத்துக்கிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான் திமுக காரங்க சொல்றாங்களா இல்லையான்னு பாருங்கண்ணா. இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை ஒரு உயிர் போயிருக்க கூடாது, துரதிருஷ்டவசமாக ஒரு உயிர் போயிருக்கு. ஏன்னா அது மக்களுடைய எண்ண குமரல், மக்கள் எல்லோரும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தெரியும். 2021 இதே மாதிரி நடந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ணன் மூத்த பத்திரிகையாளர், அண்ணனுக்கு தெரியாது இல்ல. 2021 கருப்பர் கூட்டம் வந்த உடனே தேர்தலுக்கு 3 மாசம் முன்னாடி எல்லாருமே வேல் பிடிச்சாங்க. திமுக நிகழ்ச்சினாவே வேல் தான் அன்பளிப்பு. இவங்களே சொல்லிடுவாங்க அறிவாலயத்துல இருந்து. யாராவது தலைவரை பார்க்க வந்தா நல்ல வேலா, வெள்ளி வேலா பார்த்து வாங்கிட்டு வாங்கப்பா, சாதாரண வேலா வாங்கிட்டு வந்துடாதீங்க, வேலா கொடுங்க. எல்லாருமே அறிவாலயத்துல 2021 தேர்தலுக்கு முன்னாடி 3 மாசம் வேலா மட்டும் கொடுத்தாங்க. அந்த வேலை இவங்களும் பிடிச்ச புகைப்படம் இருக்கு. ஆனா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் மக்களுடைய மூட புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, நாம தென் சென்னையில எம்பி ஆகணும், நம்ம தென் சென்னையில யாராச்சும் 2-3 எம்பி வரணும்னா நமக்கும் கடவுள் பக்தி இருக்குன்னு காட்ட வேண்டும் என்பதற்காக பண்ணியிருப்பதாக நான் பார்க்கின்றேன். வருகின்ற காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கபட வேடம் போடத்தான் போறாங்க. ஆனா மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன வேடம் போட்டாலும் கூட மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆன்மீகத்திற்கே எதிரான ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நான் இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்பதை தாண்டி அடுத்தபடி போறேன். ஆன்மீகத்துக்கு எதிரான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க. தீய சக்தி தான் திமுக. தீய சக்தின்னு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி இன்னைக்கு சொல்றாங்க. எனக்கு அதான் முக்கியம். இந்த சினிமா ஸ்டார் சொல்றாங்க, பெரிய அரசியல் தலைவர் சொல்றாங்க, பெரிய ஒரு உயரத்துல இருந்து சொல்றாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி, வீட்டில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஒரு பெண்மணி, அவங்க இன்னைக்கு திமுகவை தீய சக்தின்னு சொல்றதை நான் கேட்கிறேன். எனக்கு அது பெரிய வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு சாதாரண அடித்தட்டு மக்களுடைய வாயிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வாக்கு பெட்டியில, இவிஎம் மிஷின்ல அது மாறும். அதனால் திமுக தீய சக்தி என்பது ஊரறிந்த ஒன்று. யாரோ ஒருத்தர் மேடையில சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. புரட்சி தலைவர்ல எப்பவோ அதை சொல்லிட்டாங்க. தீய சக்தி என்கின்ற வார்த்தை அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடையாளம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. ஆனா ஏன்னா கள்ள ஓட்டு போட்டு யாரெல்லாம் இத்தனை காலமாக ஆட்சி நடத்தினார்களோ அவர்களுக்கு எஸ்ஐஆரை பார்த்தா பயம்தான். இன்னைக்கு தமிழகத்துல நேற்று புதுச்சேரியில இருந்தாங்கன்னா 1,00,000 மொத்த புதுச்சேரியினுடைய 10 லட்சம் வாக்காளர்கள்ல 1,03,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா 10%. புதுச்சேரியில 10% நீக்கப்பட்டிருக்கிறாங்க. கோவாலையும் கிட்டத்தட்ட 11% நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கேரளா வரல, தமிழ்நாடு வரலீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 16% நீக்கப்படலாம். 16%. அப்ப நீ யோசிச்சு பாருங்க, பாண்டிச்சேரியில இல்லாத அளவுக்கு கள்ள ஓட்டு, ஃபேக் ஓட்டு, ஷிஃப்ட், டெலீட், டெத் தமிழ்நாட்டில் இருக்கு. கோவா 11% தான், புதுச்சேரி 10%. அதனால இன்னைக்கு இத்தனை காலமாக ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொள்ள வேண்டும். பாண்டிச்சேரியில காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சனை இல்லை. நேற்று நான் முழுவதும் பாண்டிச்சேரியில இருந்தேங்கண்ணா. எஸ்ஐஆர் வந்த பிறகு பாண்டிச்சேரியில வரைவு வாக்காளர் பட்டியல் 16ஆம் தேதி வெளியிட்டாங்க. காங்கிரஸுக்கு பிரச்சனை இல்லை. கோவால வரைவு வாக்காளர் பட்டியல் 16ஆம் தேதி வெளியிட்டாங்க. காங்கிரஸுக்கு, ஆம் ஆத்மி கட்சிக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுல மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னென்ன பிரச்சனை? நேர்மையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிஎல்ஏட்டும் உட்கார்றாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிஎல்ஏட்டும் இருக்கிறாங்க, ஏடிஎம்கே பிஎல்ஏட்டும் இருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி பிஎல்ஏட்டும் இருக்கிறாங்க, திரு விஜய் அவர்களுடைய பிஎல்ஏட்டும் இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய பிஎல்ஏட்டும் இருக்கிறாங்க. அவங்க முன்புதான் பிஎல்ஓ இந்த வேலையை செய்யறாங்க. எப்படி ஃப்ராடு பண்ண முடியும்? இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது ஒரு பிஎல்ஓ 68,000 பிஎல்ஓ கொடுத்த சேர்த்து அவங்க வெளியிடுறாங்க. ஒரு பிஎல்ஓவும் எல்லா அரசியல் கட்சிகளையும் உட்கார வச்சு செய்யும் பொழுது எப்படி அது ஃப்ராடு நடக்குங்கன்னா? அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை போகாத ஊருக்கு வழி சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாது எஸ்ஐஆர் வந்த பிறகு. அதனால புலம்பிக் கொண்டிருக்கின்றார். எந்த ஒரு முருக பக்தரும் கூட இது போன்ற விபரீதமான முடிவை எடுக்காதீங்க அப்படிங்கறது அன்பான வேண்டுகோள். நீதிமன்றம் இருக்கு, நீதியரசர்கள் இருக்கின்றார்கள். எத்தனை காலத்துக்கு அவங்க ஆட்டம் போடுவாங்க? நம்ம தீர்ப்பு வாங்கி தீபத்தூர்ல தீபம் ஏத்துறோம். முருகபெருமானுடைய பெருமைக்கு எந்த விதமான ஒரு களங்கமும் ஏற்படாத வகையில நாம் சண்டை போடுவோம். அதனால தயவு செய்து இதை பார்த்து காப்பி கேட் சூசைட் சொல்லுவாங்க சைக்காலஜிக்கலி. ஒருவர் இதை பார்த்த உடனே அவங்களுக்கும் அது மனசு குமுறல் வரும். அது எஜ்ஜில் இருக்கிறவங்க அவங்களும் இந்த மாதிரி அட்டம் பண்ணுவாங்க. அதனால தயவு செய்து முருக பக்தர்கள் யாரும் இது போன்ற
ஒரு விபரீதமான முடிவு எடுக்காதீங்க. நாம் அரசை தண்டனை நாம கொடுப்போம் ஜனநாயக முறையில. நிச்சயமாக இங்க தீபத்தூர்ல நம்ம தீபம் ஏத்தத்தான் போறோம், அதுவும் ஜனநாயக முறையில. அதையும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கின்றோம். பூர்ணச்சந்திரா அவருடைய குடும்பத்திற்கு, 2 குழந்தைகளுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான அஞ்சலியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக அவருடைய ஆன்மா சாந்தி அடையும். எப்பனா தீபத்தூர்ல தீபத்தை ஏற்றும் பொழுது அதற்கு நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து உழைப்போம் என்கின்ற உறுதிமொழியும் கொடுக்கிறோம்.